விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும், அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போதை ஒழிப்புக்கென்று தனி படையை அமைத்திருக்கிறோம். அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்திருக்கிறோம். அதுவும் நடைமுறையில் நல்லபடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன்.